இருக்கும் பொழுது අද අපි ගොඩාක් වෙලාවෙන් දෙවියන් වහන්සේ අපි සමග ඉන්න එක අමතක කරනවා. இன்று நாங்கள் அதிகமான நேரங்களிலே தேவன் நம்மோடு கூட இருப்பதை நாம் மறந்து போகிறோம். වැඩිදුරට කුමන අවස්ථාවේ අපි අමතක කරනවාද? அதிகமாய் எந்த சந்தர்ப்பத்தில் நாம் மறந்து போகிறோம்? අපට පීඩාවල් වේදනාවල් එන විට நமக்கு ஒரு பாடுகள் வேதனைகள் வரும் பொழுது සිටිනවාද? இருக்கிறாரா? ඇත්තට උන්වහන්සේ අපි සමග ඉන්නවාද? உண்மையிலே அவர் நம்மோடு இருக்கிறாரா? කියන එක අමතක වෙලා යනවා. இப்படி சொல்லுவதை நாம் மறந்து ඇයි போகிறோம். එක පීඩා පසුව තව පීඩාවක්. ஏனென்றால் ஒரு பாடு வந்த பிறகு முடிந்த பிறகு இன்னொன்று, එක ප්‍රශ්නයක් ඇවිල්ලා ඉවර වෙනකොට තව දෙයක්. ஒரு பிரச்சனை வந்து முடியும் பொழுது இன்னொன்று, එක පොර බැඳීමක් ඉවර වෙනකොට තව පොර බැඳීමක්. ஒரு போராட்டம் முடியும் பொழுது இன்னொன்று. එවිට අපි මැලි වෙනවා. அப்பொழுது நாம் சோர்ந்து போகிறோம். මැලි වෙන විට ප්‍රශ්නයක් එනවා. අපේ දෙවියන් වහන්සේ අපි සමග ඉන්නවාද? சோர்ந்து போகும் பொழுது நமக்கு ஒரு கேள்வி வருகிறது, நம்முடைய தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறாரா? ඔබ දෙවියන් වහන්සේ සමග ඉන්නවා නම්, நீங்கள் தேவனோடு கூட இருந்தால், ඔබ දෙවියන් වහන්සේගේ අනපනත අනුව ජීවත් වෙනවා නම්, நீங்கள் தேவனுடைய கட்டளைகளின்படி வாழ்ந்தால் උන්වහන්සේ ඔබ සමග සිටී. அவரும் உங்களோடு கூட இருப்பார். ඒකයි උන්වහන්සේ කියලා තිබෙන්නේ. ஆகவே தான் அவர் சொல்லி இருக்கிறார், ඔබ මා සමග සිටිනවා නම් நீங்கள் என்னோடு கூட இருந்தால் මම නුඹලා සමග සිටින්නේය. நான் உங்களோடு கூட இருப்பேன். එසායා 41:10. ஏசாயா 41:10. නුඹ බය නොවෙන්න. එකක් මොකද වෙන්නේ? ஒன்று என்ன நடக்கும்? අපේ බය උන්වහන්සේ නැති කරනවාලු. எங்களுடைய பயத்தை அவர் இல்லாமல் ஆக்குவார். දුක බය කරයි. துக்கம் பயமுறுத்தும், ප්‍රශ්නවල් பிரச்சனைகள் බය කරයි. பயமுறுத்தும், බය කරයි. பயமுறுத்தும். ඉතින් ප්‍රශ්නවල් කරදරවල් එනකොට අපි ඒවා වැඩියෙන් ඉතලා වැඩියෙන් ඉන්නව දෙවියන් වහන්සේව අපි අඩුවට ඉතනකොට දෙවියන් වහන්සේ අපි සමග ඉන්නවාද කියලා අපි අමතක කරලා යනවා. ஆகவே பிரச்சனை கஷ்டங்கள் நமக்கு அதிகமாய் வரும் பொழுது நாம் அந்த கஷ்டங்களை அதிகமாய் நினைத்து அதிகமாய் இருக்கின்ற தெய்வத்தை நாம் குறைவாய் நினைக்கும் பொழுது இந்த கேள்வி நமக்கு வருகிறது. நான் உங்களை பலப்படுத்துகிறவர். மம நுமலாவ சக்திமத் ஆகவே தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பது விளையாட்டு காரியம் அல்ல. ஏனிசா දෙවියන් වහන්සේ ඔබත් එක්ක ඉන්නවා කියන එක නිකන් සෙල්ලමක් නෙමෙයි. உங்களை கலங்க வேண்டாம் என்றிருக்கிறார். ඔබ කැළඹෙන්න එපා කියලා උන්වහන්සේ කියනවා. மூன்றாவது உங்களை அவர் பலப்படுத்துவாரா. තුන්වෙනුව ඔබව ශක්තිමත් කරනවා. உலகத்தோடு நீங்கள் இருந்தால் உலகம் உங்களை பலவீனப்படுத்தும். ඔබ ලෝකයේත් එක්ක ඉද්දී ලෝකය ඔබව දුර්වල කරයි. அதிகமாய் மனிதன்